அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாடு மனுஷனுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் சொந்தம். மரம், செடி, கொடி, நாய், பூனை, காகம் எல்லாத்துக்குமே சொந்தம் தான். இந்த சுதந்திர தினத்தில் ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்லி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுதலும் நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன நாய். அந்த நாயுடைய பேர் எனக்கு தெரியல, ஆனால் நம்ம எல்லாரும் பொதுவாகவே நாய் தெருவில் இருந்தாலே தெரு நாயின்னு சொல்லிடுவோம். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். கற்ற கல்வி மனிதனுடைய மானம், மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய முயற்சி, மனிதனுடைய காமம், மனிதனுடைய தவம், மெடிடேஷன் கூட இருக்க முடியாதான். அப்போ பசி வந்தால் நம்மளோட எல்லாமே போயிடும். வாயை திறந்து கேட்டுருவோம். பசி இருக்கக்கூடிய மனிதன் வாயை திறந்து கேட்டுருவான். இல்லை எங்கேயாவது சாப்பாடு இருக்கா, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பாடு போடுறாங்களா, எங்கேயாவது ஒரு கோயிலையோ, எங்கேயாவது ஒரு மாதா கோயிலையோ, எங்கேயாவது ஒரு மசூதிலையோ நோன்பு கஞ்சி கொடுக்குறாங்களா, போய் வாங்கி சாப்பிட்ருவோம். மனிதனுக்கு அந்த அறிவு இருக்குது. அப்படியும் இல்லையா, வாயை திறந்து கேட்டலாம் சக மனிதன்கிட்ட. அப்போ அந்த பசி அப்படின்றது உலகத்திலேயே மிகப்பெரிய கொடூரமான ஒரு நோய். தனி மனிதனுக்கு சோறில்லை என்றால் இந்த ஜகத்தினை எரித்திடுவோம் சொன்னார் பாரதி. அப்போ மனிதனுக்கு சோறில்லை என்றால் ஜகத்தினை எரித்திடுவோம். அப்போ மற்ற உயிரினங்களுக்கு நம்ம வளர்ந்துட்டே இருக்கோம், எல்லாமே நகரமயமாதல். அப்போ இந்த நகரமயமாதல் கொஞ்சம் கொஞ்சமாக எதை பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு உயிரினங்களுடைய இருப்பிடத்தை அது இல்லாமல் போக செய்யுது. சரி, இந்த கதைக்கு நம்ம அப்புறமா வந்துடும். அப்போ ஒரே ஒரு உயிரினம், ஒரு தெருநாயை எடுத்து பார்க்கும்பொழுது அதுக்கும் பசி வந்தால் எல்லாமே போய் தான் ஆகும். ஒரு தெருநாயுடைய ஒரு நாள் வாழ்க்கையை நம்மால் இமேஜின் பண்ண முடியாது. அந்த உணவுக்காக அது ஓடி ஓடி அலையக்கூடிய அந்த சூழலை என்றைக்குமே இமேஜின் பண்ண முடியாது. ரேபீஸ் அப்படின்ற ஒரே ஒரு நோயை வச்சு நம்ம ஒட்டுமொத்த நாய் இனத்தையும் ஒதுக்கி தள்ளிடுறோம், இல்லைன்னா பயந்துடுறோம். அது தவறு தான். ரேபீஸ் அப்படின்ற நோய்க்கு கண்டிப்பாக தடுப்பூசி இருக்குது. ரேபீஸ் அப்படின்ற நோய் வராமல், நாய்க்கு வராமல் நாய்க்கும் தடுப்பூசி போடலாம். அது அரசாங்கத்து கையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ அதை பற்றியும் பேச விரும்பலை. ஒரே ஒரு விஷயம்தான், அவள் பெயர் என்னவென்று எனக்கு தெரியல. அவளும் தெருநாய் தான். நான் இப்போ தான் புதுசாக இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 3 மாதம் இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் வந்ததுலேருந்து அவள் உணவுக்காக ஒவ்வொரு வீடாக தேடி அலைகிற ஒரு தெருநாயை இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு வந்து உணவு கேட்டா. அவள் கேட்டதுலேருந்து நாங்களும் கொடுக்க ஆரம்பித்தோம். வழக்கமாகவே நாங்கள் எந்த ஏரியாவுக்கு போனாலும் ஒரு 2-3 தெருநாய்களுக்கும், காகங்களுக்கும், பறவைகளுக்கும் உணவு வைக்கிற ஒரு பழக்கம் எங்கள் அம்மாவுக்கு இருக்குது. எனக்கு இல்லை, அம்மாவுக்கு இருக்குது. அப்படி ஒரு 3 மாதம் ஒரு உணவு வச்சோம். அதோடைய இருப்பிடம் பார்த்தா தெரு தான். எங்கள் வீட்டுக்கு எதிர்க்கவே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்குது. அங்கே தான் அவன் நிரந்தரமாக தங்கக்கூடிய சூழல். ஏன் அந்த சூழல் வந்துச்சு அப்படின்னா, அவன் நிறமாச கர்ப்பிணியாக இருந்து 8 குழந்தைகளை பெற்றெடுத்தா அந்த தெருநாய். 8 குழந்தைகளை அங்கே தான் பெற்றெடுத்தா. நாங்கள் சோறு மட்டும் போடுறோம். அந்த நாய்க்குட்டிகள்லாம் வளர்ந்து அப்படியே அவங்கள சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் தெருநாயாக வந்து மாறிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஒரு முறை எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஆகஸ்ட் 13ஆம் தேதி சுத்தமாக அந்த நாய் எங்கே இருக்குது, ஏது இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலே இல்லாமல் போயிடுச்சு. அந்த நாயை தேடி தேடி அலையிறாங்க எங்கள் அம்மா. ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரையும் அந்த நாய் சுத்தமாக இல்லை. ஆகஸ்ட் 13ஆம் தேதி நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். என்கிட்டயே சொல்கிறாங்க, இரவு முழுவதும் தூக்கம் இல்லை. மறுநாள் காலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி நானும் கூட சேர்ந்து தேடி ஓடுறேன். அங்கே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு எதிர்க்க புல்வெளிகளுக்கு மத்தியில் அந்த தெருநாய் படுத்திருந்தது. கிட்ட போய் பார்க்கும்பொழுது அவளுடைய உயிர் அவகிட்ட இல்லை, அவள் இறந்து போய் இருந்தா. அவ ஆக்டிவாக இருந்த ஒரு நாய் தான். ஆனால் அவளுடைய மரணம் என்றைக்குமே மர்மமாக தான் இருக்குது. அவளுடைய குழந்தைகள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு இடையூறாக இருந்ததுனால யாராவது அந்த தாயை அடிச்சிருப்பாங்களா அப்படின்ற ஒரு மர்மம், இல்லை ரோட்டில் போகிற வரவங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு வண்டி ஏற்றிருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம். எப்படி இறந்தா அப்படின்றது தெரியல. ஆனால் உடலில் வெளிக்காயம் எதுவுமே இல்லை. அந்த செகண்ட் எனக்கு எது தோணுச்சு அப்படின்னா, ஒரு நாள் அந்த தாய் நாயை காணோம், அப்போ ஒரு நாள் அந்த குட்டி நாய்க்கு பசியோட வந்து இருக்கு அப்படின்றது தான் ஓடிச்சு. ஓடி போய் பார்த்தேன், அந்த கொட்டாய்க்குள்ள அவ்வளோ 8 நாய்களும் பசியோட இருந்திருக்காங்க. தாய் நாயை நல்லபடியாக அடக்கம் செஞ்சு அந்த குட்டி நாய்களை ரெக்கவர் பண்ணி என்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த குட்டி நாய்கள் அதில் சிலது கிராஸ் ப்ரீடாக இருக்குது, சிலது நம்ம நாட்டு நாய் இனமாக இருக்குது. டாபர் நாய் இருக்கு இல்லையா, அந்த டாபர் நாயோடைய குட்டிகளும் வந்து என்னென்னா அங்கே கிராஸ் ஆகிருக்கு. ஏன்னா அம்மா நாய் தெருநாய், ஆனால் அந்த தெருநாய்க்கு பாதுகாப்பு இல்லை. அதாவது அந்த தெருநாயுடைய இனக்கலப்பு வந்து என்னென்னா ஒரு டாபர் நாய் தான். அதனால் கலப்பினத்தில் பிறந்த குட்டிகள் இருக்குது. 8 குட்டிகளும் இப்போ என்னுடைய வீட்டில் பத்திரமா இருக்காங்க. ஆனால் இந்த 8 குட்டிகள் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த சுதந்திர தின நாளில் யாருக்காவது நாய் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னா 5000 10,000 கொடுத்து எங்கெங்கேயோ நாய் வாங்குறீங்க, அது இனிமேல் பண்ணாதீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருநாய்க்கு ஆதரவு கொடுங்க. இங்கேயும் 8 நாய்கள்
அழகான ஒரு வீட்டை தேடி அழகான ஒரு ஓனருக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்சா ஒவ்வொரு நாய்க்கு ஆதரவு கொடுக்கலாம். இவ்வளோ பேசுறீங்களே சார், நீங்க ஒரு நாயை எடுத்து வளர்க்கலாமே. ஆல்ரெடி இது போல தெருவில் சுத்திட்டு இருந்த ரொம்ப குட்டி நாய், பிறந்து 20 நாள் இருந்த ஒரு நாயை எடுத்து வளர்த்தோம். அந்த ஒரு நாய் 2 நாயா மாறிச்சு. 2 நாயை நாங்கள் தெருவில் இருந்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கோம் இப்போ வரையும். அதனால என்னால் இப்போதைக்கு இந்த தெருநாய்க்கு உணவு கொடுத்து பார்க்க முடியும், பாதுகாக்க முடியும். ஆனால் நிரந்தரமா வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகமே. அதனால தயவு பண்ணி இந்த சுதந்திர நாள்ல யாராவது இந்த நாய்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். யாராவது ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில இருந்து நாயை அடாப்ட் பண்ணணும், சென்னையில் இருக்கீங்க வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க. உங்க பக்கத்து வீடு அக்கத்து வீடு யாருக்காவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்க. கண்டிப்பா இந்த நாய்க்கு ஆதரவு கொடுங்க. ஸோ இதை நான் விரும்பி கேட்டுக்கிறேன். என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில் உங்களுக்கு இப்போ ஷோ ஆகும். இதில் எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வீடியோஸ்லாம் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாய்கள் எல்லாம் ஆக்டிவாக இருக்கு. இந்த சுதந்திர நாளில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. மறுபடியும் அந்த நாய் கேட்பாரற்ற திருநாயா மாறணுமா, இல்லை உங்கள் வீட்டோட ஒரு மெம்பராக மாறி ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சோறு போட்டால் போதும், வீட்டில் கட்டி போட்டு வளர்த்தா போதும், வருஷம் வருஷம் முடிஞ்சா ஒரு ஊசி போட்டு வளங்க, அவ்வளோதான் எதிர்பார்ப்பு. அப்படி வளர்த்து பாருங்க. ஆயுசுக்கும் அது போல ஒரு நன்றியுள்ள ஜீவனை நம்மளால் என்றைக்குமே பார்க்க முடியாது. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.